காகம் பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய நெருங்கிய தொடர்புடைய பறவையாகும். எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் சனி பகவானின் வாகனமான காகத்திற்கு முன்னோர்களுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கிறது? காகத்துக்கு மட்டும் தவறாமல் ஏன் உணவு வைக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசை நாளில் காகம் சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிட வேணும்னு ஏன் விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குது? காகத்துக்கு இந்த முக்கியத்துவம் எப்படி வந்தது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் அமாவாசை நாளில் காகத்துக்கு சாதம் வைத்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது காகமாகும். நவ கிரகங்களை சனி பகவானை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஒருவரை சனி பகவான் பிடிச்சாருன்னா அவர்களை 7.5 ஆண்டுகள் படாத பாடுபடுத்திடுவார். தீராத பல கஷ்டங்களை கொடுத்து அவங்கள பல சோதனைக்கு ஆளாக்கக்கூடியவர் சனி பகவான் ஆவார். இதனால தான் சனி பகவான் துன்பப்பிடியிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு அவரது வாகனமான காகத்திற்கு சாதம் வைத்து வழிபாடு செய்ய வேணும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம தினமும் சாப்பிடுவதற்கு முன்னாடி காகங்களுக்கு நாம் உணவு வைக்க வேணும். நம்மளால் தினமும் வைக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அமாவாசை திவசம் போன்ற முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளிலையாவது கண்டிப்பாக நாம் காகங்களுக்கு உணவு வைக்க வேணும். அதற்கு பின்னாடி தான் நம்ம சாப்பிட வேணும், நம்முடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணும். அதுதான் நிகிதியும் கூட. மற்ற உயிரினங்களை விட காகத்துக்கு மட்டும் அப்படி என்ன தனிச்சிறப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்து புராணங்களின் படி பார்த்தீங்கன்னா காளான் என்று சொல்லக்கூடிய யம தர்மராஜன் மரணத்திற்கு உரிய தெய்வம் ஆவார். காகங்கள் யம தர்மராஜாவின் தூதுவர்கள் இல்லைன்னா பிரதிநிதிகள்னு அழைக்கப்படுறாங்க. அதனால தான் காகங்களுக்கு நம்ம உணவு வைப்பதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களை நினைத்து உணவு வைப்பதால் அவர்களுடைய பெயர்களால் நம்ம பூலோகத்தில் தானம் கொடுப்பது வழிபாடு செய்வது என்ற தகவலை யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு சென்று தகவலை காகங்கள் தெரிவிக்குதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை திவசம் திதி போன்ற நாட்களில் காகங்களுக்கு அளிக்கக்கூடிய உணவு மற்றும் தண்ணீரை காகங்கள் உருவில் நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக ஐதீகமே இருக்குதுங்க. அதே போல் காகங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய உணவை ஏற்றுக்கொண்டுச்சுன்னா நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதாகவும் யம தர்ம ராஜாவும் நமக்கு ஆசி வழங்குறாரு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் காகத்துக்கு தினமும் சாப்பாடு வச்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது. அப்படி முடியாதவங்க சனிக்கிழமை நாள் இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் கூட காகத்துக்கு சாதம் வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த குறை இருந்தாலும் சரிங்க, நீங்கள் காகத்துக்கு சாதம் வச்சுட்டு வருவதனால அந்த குறையானது நீங்கிவிடும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால சர்ப்ப தோஷம் பித்ரு தோஷம் போன்ற தோஷம் இருக்கக்கூடியவங்க காகங்களுக்கு நீங்கள் உணவு வைப்பதனால இந்த தோஷமானது நீங்கி விடணும் சொல்லப்படுது. அதே போல் அமாவாசை போன்ற முன்னோர்கள் வழிபட்டுக்குரிய நாளில் காகத்தோட வடிவில் உங்களுடைய பித்ருக்கள் அதாவது முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் பூலோகத்திற்கு வருவதாகவும் நம்பப்படுது. காகத்தோட வடிவில் நம்ம தரக்கூடிய படையலை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் இருக்குதுங்க. இதனால தான் அவர்களுடைய ஆத்மா அமைதி அடையும். அது மட்டும் இல்லாமல் காகங்கள் பித்ருலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையிலான இணைப்பு பாலமாகவும் இருந்துட்டு இருக்குது. காகங்களுக்குன்னு தனி சிறப்பு இருக்குதுங்க. ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் காகங்கள் பல இடங்களுக்கு பறந்து போய் உணவுகளை சாப்பிடக்கூடிய பறவையாகும். வீணாக்கப்படும் உணவுகளை இவைகள் சாப்பிடுவதால் குப்பைகள் சேர்வதானது குறைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் காகங்கள் ஒற்றுமைக்கு உதாரணமாகவும் சொல்லக்கூடிய ஒரு பறவையாகவும் சொல்லலாங்க. எந்த உணவாக இருந்தாலும் சரி மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணக்கூடிய காகங்களுக்கு இயற்கையாகவே அந்த குணமானது அமைஞ்சிருக்குது. இது மற்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடியது காகங்கள் தாங்க. புராணங்களின் படி ஒரு முறை காகம் பார்த்தீங்கன்னா சீதா தேவியோட பாதத்தை கொத்தி காயத்தை ஏற்படுத்தி இருக்குது. இதனால வலி தாங்க முடியாத துடிதுடித்து போயிருக்கிறாங்க சீதா தேவி. இதை பார்த்த ராமர் பயங்கரமாக கோபம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகு அம்பை எடுத்து அந்த காகத்தோட கண்ணை குறிவைத்து அடிக்க தொடங்கியிருக்கிறாரு. இதை பார்த்த அந்த காகம் ராமரிடம் தன்னுடைய
செயலுக்காக மன்னிப்பு கேட்டு வருந்தியதாகவும் சொல்லப்படுதுங்க. அதை பார்த்து மனம் இறங்கிய ராமபிரான் முன்னோர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை இந்த உலகுக்கு நினைவுபடுத்தக்கூடிய கருவியாக நீ இருப்பாய் என்று, அப்படி உணவளிப்பவர்கள் அனைத்து விதமான தோஷங்கள் துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு நீ காரணமாக இருப்பாய் என்று வரமளித்து ராமர் காகத்துக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறாரு. மேலுமே நம்ம வைக்கக்கூடிய உணவை காகங்கள் ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டுச்சுன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டாங்க, மகிழ்ச்சியோட நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு அர்த்தமாகுமா. ஒருவேளை நம்ம வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போயிடுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டு முறையில் ஏதோ ஒரு குறை இருக்குது, உங்களுடைய முன்னோர்கள் மன வருத்தத்தில் இருக்கிறாங்க என்று அர்த்தமாகுமா. இதனால தான் அவர்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்கும் சடங்கு முறையா நம்ம செஞ்சுட்டு வர வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருது. நீங்க காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எச்சில் படாத சாப்பாட்டை தான் வைக்க வேணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயமாகும். சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி மீதம் இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாடாக இருந்துச்சுன்னா அதை வீதியில் வரக்கூடிய நாய்களுக்கு நம்ம வைக்கலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காகத்துக்கும் பசுமாட்டுக்கும் எச்சில் சாப்பாட்டை எப்பயுமே வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னா தீராத பாவம் வரும். காகமும் பசுமாடு எச்சில் இலையிலிருந்து தானாக சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு எந்த விதமான தோஷமும் ஏற்படாது. நம்முடைய கையால் எச்சில் சாதத்தை காகம் மற்றும் பசுமாட்டுக்கு 2 உயிரினங்களுக்கு வைப்பது ரொம்பவே தவறான செயலாகும். நீங்கள் உடல் அளவில் சுத்தமாக இல்லைன்னா காகத்துக்கு நீங்கள் சாதம் வைக்கக்கூடாதுங்க. பெண்கள் மாதவிடாய் காலங்களில் காகத்துக்கு சாதம் வைப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இதே போல் அசைவ சாப்பாட்டை உங்களுடைய கைகளால் காகத்துக்கு நீங்கள் வைக்கக்கூடாது. வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்னாடியே ஊற வைத்த அரிசி பிஸ்கட் போன்ற பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காகத்துக்கு சாப்பிட கொடுக்கலாம். காகம் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா புழு பூச்சிகளை சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினமாகும். இருந்தாலும் உங்களுடைய கைகளால் காகத்துக்கு நீங்கள் அசைவ சாப்பாட்டை கொடுப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. நீங்கள் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எப்பயுமே கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லது. இந்த திசைகள் பார்த்திங்கன்னா காகத்துக்கு உணவு வைப்பதற்கு உகர்ந்த திசையாகும். கிழக்கு திசை பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கக்கூடிய திசை என்பதால் இது புனிதமான திசையாகவும் சொல்லப்படுது. அதே போல் காகத்துக்கு கிழக்கு திசையில் நீங்கள் உணவு வைப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு திசை என்பது ஈசானிய மூலையாகும். இது பார்த்திங்கன்னா இறைவனின் திசையாகவும் சொல்லப்படுது. காகத்துக்கு நீங்கள் இந்த திசையில் உணவு வைப்பது ஆன்மீக ரீதியாக பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. நீங்கள் காகத்துக்கு உணவு வைக்கும்போது எந்த திசையிலேருந்து வந்து சாப்பிடுதோ அதை பொறுத்து தாங்க பலன்களும் மாறுபடும். பொதுவாக காகம் கிழக்கு இல்லைன்னா வடக்கு கிழக்கு திசையில் வந்து உணவு எடுத்துச்சுன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் தெற்கு இல்லைன்னா மேற்கு திசையிலிருந்து வந்து சாப்பிட்டுச்சுன்னா அது நல்லதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எப்பயுமே எச்சில் படாத சாப்பாட்டை தாங்க நீங்கள் வைக்க வேணும். காகத்துக்கு நீங்கள் சாதம் வைக்கும்போது அந்த சாதம் சூடாகவோ இல்லைன்னா குளிர்ச்சியாகவோ இல்லாமல் மிதமான சூட்டில் நீங்கள் வைப்பது ரொம்பவே நல்லது. காகத்துக்கு நீங்கள் உணவு வைக்கும்போது அமைதியான சூழ்நிலையில் வைக்க வேணும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பாக விளங்க வேணும். காலம் முழுவதும் வருமானத்திற்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. மேலும் மேலும் லாபம் பெருகிக்கொண்டே போக வேணும். சந்தோஷமாக வாழ வேணும். செய்யும் வேலையில் சிறப்பாக இருக்க வேணும். பெரிய ப்ரமோஷன் கிடைக்க வேணும். சம்பள உயர்வு கிடைக்க வேணும். நீங்கள் சந்தோஷமாக வாழ வேணும். இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே சனி பகவானுடைய தாக்கமானது இருக்குதுங்க. சனி கிரகத்தின் அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எதுவுமே வராதுங்க. ஏதோ ஓரளவுக்கு கடன் இல்லாமல் வருமானத்தோடு வசதி வாய்ப்புகளோடும் வாழ முடியும். அந்த சனி பகவானின் அனுகிரகத்தை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாகும். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்னு பார்த்தீங்கன்னா காகத்துக்கு நீங்கள் சாதம் வைக்க வேணுங்க. தினமும் அதிகாலை விடியும் பொழுது சூரிய உதயத்துக்கு பிறகு லேசாக கிழக்கு பக்கத்தில் இருள் நீக்கி வெளிச்சம் பிறக்கக்கூடிய அந்த சமயத்தில், அதாவது காலை 6 மணிக்கு முன்பாக காக்கைக்கு உங்களுடைய கைகளால் 5 கருப்பு உலர்ந்த திராட்சையை காக்கைக்கு நீங்கள் வைக்க வேணும். காலை 5:45 மணிக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே வராது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே காகத்துக்கு நீங்கள் எந்த நாளில் சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.